ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மீடியோ கேமிங். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோப் ஹீரோ கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம். ஸோ போன தடவை நான் போட்ட வீடியோ நல்லாவே ரீச் கிடச்சிது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு போய் நின்றா கண்டானா வச்சு அதே சமாளிக்கலாம், கன் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம விடுவோமா, மீட்டியோர்னா சும்மா தரமாக எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேரும் முடிச்சோன்னே இங்கே ஒரு 2 பேர் வாடா யாவும் எத்தனை பேரும் பட் மண்டலடி அப்படின்னு வந்து நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். எத்தனை பேர் தான் நான் கண்டுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு அடிப்பேன்டா அப்படின்னு வந்து நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வந்துடா இங்கே உணவத்தை வந்தான், வாடா பொட் என்னடா அவ்வளோ முடிச்சு விட்டோம். அடுத்து வந்து கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து அன்எக்விப் பண்ண வேண்டியதுச்சு. ஸோ அதை வந்து அன்எக்விப் பண்ணிட்டு அப்படியே வந்து என்னடா எம்டன் வச்சுதான் பெரிய ஆளா போட் அவ்வளோதான் முடிச்சாச்சு. அடிச்சு எவன்டா வாடா மண்டைகள் சுட்டு என்ன ஐயோ சுற்றி அடிக்கிறாங்களே, ஹெச்பி வரலையே, ஆர்மர் வேற உடையுது. சீக்கிரம் போடு, உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. ஸோ நம்ம வந்து இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். ரோப் ஹீரோலேயே இந்த கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஹீரோ வீடியோ ஓரளவு தான், ரொம்பலாம் ரீச் ஆகலை. ஸோ அதுக்கும் பார்ட் வேணுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள். ரைட் படு என்னடா மண்டிகிரி பட் அடுத்த பாட்டு வந்து மிஷின்ஸ்லாம் இன்னும் நிறைய பேருக்கு கண்டினியூ பண்ணலாமா வேணாமா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டிங் ஆல் தி மிஷின்ஸ் அப்படியே ஜம்பாக போட்டேன் ஸ்டைலாக, அவ்வளோதான். அடுத்த மிஷின் ஏதாவது போவோம் அப்படின்னு வந்து நான் மேப்பில் பார்த்தேன். ஸோ ஃப்ளையிங் மிஷின் ஒன்று வந்துச்சு. ஸோ இது வந்து அப்படியே வந்து குதிச்சு அந்த ஒரு இதாக ஸ்டாரை கலெக்ட் பண்ணிட்டே போகணுன்னு. ஸோ அதுக்கு மேலே நம்மளால் குதிக்க முடியல. ஸோ நம்மளுக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்குறோம், உனக்கு ஒரு ஸ்டார் இருந்தா போட நான் அப்படின்ட்டாங்க. ஸோ அடுத்த மிஷின் போவோமா. அடுத்து வந்து நான் டேஞ்சர் பாஸ் ஃபைட் அப்படி இன்னொரு இருந்துச்சு. ஸோ அதுக்கே போயிடலாம் அப்படின்னு அதுக்கு போயிட்டேன். ஸோ அதில் வந்து 2 மிஷின் இருக்குது, என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாத்தையும் பை பண்ணிக்கலாம். ஸோ எக்யூப் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா ஸ்டஃப்ஸு, ஆர்மரு, ரிப்பேர் கிட்டு, மெடிக்கிட்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜாம்பி வேவ்ஸ் வேணாம்ப்பா, இது வந்து நான் ஏற்கனவே ப்ளே பண்ணியிருக்கேன். நிறையவே லெவல்ஸ் இருக்கும் அதில், வேவ்ஸ் 30க்கு மேலே தான் இருக்குது. சரி ரோபோட் பாஸு இவன் யாரா, அவன் இப்படி அடிக்கிறான் காட்டான் நடத்துக்கிறா, நம்மளும் அழுத்துவோம் அப்படின்னு வந்துச்சுன்னா நானும் வந்து லேசர் கன் வச்சு அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். போடுறா அப்படின்னு. ஹெச்பி ரொம்பவுமே ஸ்லோவாக தான் குறையுது அவனுக்கு, எனக்கு இல்லை. ஸோ அவன் வந்து ரொம்பவுமே அவன் அடிக்கிற ஒரு அடி ஆர்மர் உடஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ போடு விடாத வெறியா போடுறோம். ஸோ நான் வந்து பறந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்தோம்னா வந்து அடிச்சுக்கிட்டே கிடப்பான். அதில் பக்கில் வேறு 2 தடவை மாட்டிக்கிட்டேன். ஸோ அது பைத்தியக்கார மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரைட் போடு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சீக்கிரம் அறா விடாத போடு மக்களே. ஐயோ பாத்துரா ரொம்ப நேரம் வந்து அதான் ராக்கெட் லான்ச்சர்லாம் போடுறானே. என்னடா பண்ணுற பைத்தியக்கார பிள்ளை, என்னடா பாத்துரா, அடிச்சிட்டான்டா. விடாத ஏன்னா பக்கில் மாட்டிக்கிறான், என் மேலே வந்து நின்றுறானா, அது மாதிரி ஏதோ பக் ஆகிடுது. ஸோ அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் இதுக்கடுத்து வேறு ஏதாவது மிஷின் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த வீட்டில் தான், வேறு வீடியோ இல்லை. இங்கே பாருங்கள் என்னோடய ஆர்மர் நான் எத்தனை யூஸ் பண்ணியிருக்கேன்னு, அது தானாக யூஸ் ஆகிக்குது. ஐயோ ஹெச்பி வேறு ஏன்டா யூஸ் ஆகுது, மெடிக்கிட் வேறு யூஸ் ஆகுது, அவ்வளோதான்டா. 500 தான் சரிங்க, ஏன்டா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மிஷினாக முடிக்கிறான். நான் ஏதோ வந்து இது கோடு போட்டு வச்சுருக்கேன், அதனால் எனக்கு அன்லிமிட்டட் பண்ணிகிட்டு இருக்குது. இவங்க நார்மல் பிளேஸில் என்னடா பண்ணுவாங்க, கடவுளே. ஸோ அதை விடுங்க. ஸோ அடுத்து ஏதாவது மிஷின் போகுமா. ஸோ அரியனால ஜாம்பி வேவ் கண்டிப்பாக பார்ட் 4 இல்லாட்டி 5ல் வந்து நான் கண்டிப்பாக போகிறேன். ஸோ இப்போதைக்கு இது வேணாம். ஸோ அதுக்கு நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும்.
அதெல்லாம் வந்து பை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்டைலாக ஜம்பை போட்டுருவோம் அப்படின்னு வந்து போட்டால் அடக்கும் கொய்யா எங்கடா தள்ளி விட்றீங்க கொய்யாடா என்னடா. இப்போ நான் சொன்ன டைலாக் அது வேறா கண்டிப்பாக ஒரு ஹாரர் கேமிங் ப்ரோ பிளேயரோட டைலாகு. ஸோ அவர் யார் இருந்துச்சாம கமெண்ட் பண்ணுங்கள், அவரோட பெரிய ஃபேன். ரைட் அப்படியே வந்து அடுத்த மிஷினை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வரேன், அப்போ தான் சொல்லுவேன் நான் ஏன் அப்படின்ட்டா இப்போதான் வரேன்டா அப்படின்னு வந்து நானும் பறந்து போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாட்டு ஃபுல்லாக வந்து மிஷின் தான் போனதில் வந்து ரிவ்யூ சும்மா எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த மாதிரி இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக மிஷின்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஜாம்பி வேவ் கண்டிப்பாக போடுறேன். ரைட் அவங்களுக்கு ஒரு நீ தாண்டா பாடம் போகட்டணும் அப்படின்ட்டாங்க. போடு அவ்வளோதான் முடிச்சாச்சு. வாடா வாடா எத்தனை பேரும் வாங்க போடுறோம். இந்த கன்று வந்து மிஷின் படிக்க போது அவங்கள ஓசியை கொடுத்துட்டாங்க. நம்ம எங்கே வாங்கணும் படி, இதுக்கு தாண்டா 5000 கைந்து தராங்க. சரி என்னமோ. ரைட் அடுத்து என்ன ரைட் ஆன் ட்ரக் டீலர்ஸ். நம்ம வந்து ட்ரக் டீலர்ஸ் நீ தாண்டா தடுக்கணும், அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க, நீ தாண்டா போய் தடுக்கணும் நாயே அப்படின்ட்டா. இருறா பண்ணுறா அப்படின்னு இந்த கார் எடுத்துகிட்டு ஃபாலோ இது நான் சொல்கிற இடத்துக்கு போடா அப்படின்ட்டான். ரைட் அப்படின்னு நானும் கார் எடுத்துட்டேன். அப்படியே டேர்ன் பண்ணுறோம் அப்படின்றான். நீ சொல்கிற மாதிரிலாம் நான் ஓட்ட முடியாது, நான் என் இஷ்டப்படி தாண்டா ஓட்டுவேன். நானும் வந்து நான் பைத்தியக்கார மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ போலீஸ்காரு அவர் ஸ்டாரை கொடுத்துட்டானே, பின்னாடியே தோற்றிட்டு வருவாங்களே, சீக்கிரம் ஓடுறா 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 டேய் ஓடுறா ஓடுறா. ரைட் 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 ஓடுறா 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 ஓடுறா. அப்படியே வந்து இங்கே வந்து நின்றுட்டேன். லீவ் த கார் அட் த பாயிண்ட்டுங்கிறாங்க. சரி காரை இங்கே விட்டு நம்ம அங்கிட்டு போவோம், காரை கொளுத்தி விட்டான்னு விட்ருவாங்க. என்னடா எரடா வர சொன்னீங்க, கார் எடுத்து தான் வருமா இந்த நாய்களுக்கு, இருடா காரை எடுத்துடா அப்படின்னு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ரைட்டு அப்படியே வந்துடுறான், நம்மளும் போவோம் அப்படின்னு வந்துடுறான். நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். ரைட்டு சீக்கிரம்டாடே இல்லை ஏவே இப்படி பண்ணுறிய, சீக்கிரம்டா. நம்ம எடுத்துகிட்டு அப்படியே இங்கேயே காரை விட்டுட்டு போக சொன்னான். சரி நான் அந்த பாயிண்ட்டு வந்துட்டேன். எனிமிஸாக வந்துட்டாங்க. போடு 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 ஒருத்தனையும் விடாத 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 வெடியா வெடியா. இருறா அவன் அடிச்சுக்கிறப்பா என்ன அடி நம்மள இடியட். போடு கெட் அவுட் ஃப்ரம் தேர் அப்படின்ட்டான். இருறா வரண்டா. ஓகே அப்படியே வந்து நான் போனேன். ஆல்டன் அப்படின்ட்டான். 12K அட கடவுளே. ரைட் அடுத்த மிஷின் போவோமா. ஸோ ஃப்ரைடே வந்து ஸ்டார்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த மிஷின் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் தி மிஷின் வந்து நான் முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே வந்து நான் ஒரு மிஷின் கரெக்டாக பகலில் எடுத்து விட்டேன். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு போட அப்படின்னா சரி நாங்கள் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லைட் ஹவுஸ் ஆண்ட வந்துனா ட்ரக் டீலர்ஸ் வந்துன்னா ஸோ மரத்தை வச்சுட்டு போய் கண்டுபிடுறோம் அப்படின்ட்டான். அப்படின்னு நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வந்து நான் தரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தேன். மண்டி இடிச்சு விட்டேன் எல்லாத்துக்கும். அப்படியே வந்து நான் நெட்டு வேறு லேஸாக இதாக லோட் ஆகுது. ரைட்டு மண்டே பிரித்து விட்டேன். ஸோ அப்படியே வந்து நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போட நான் கூட எனிமீஸ்லாம் வருவாங்க நினச்சேன். அப்படியே வந்து நான் போனேன், பார்த்தா எனிமீஸ் வரல, மிஷினே அவ்வளோதான்டா அப்படின்ட்டான். அப்படின்னு நான் நினச்சேன். வந்தான் மண்டே பிரித்து விட்டேன் எல்லாத்துக்கும். வாடா எத்தனை பேரும் வாங்கடா அப்படின்னு. அவ்வளோதான் முடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அவ்வளோதான். இன்னும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you guys.